ஹலோ எவ்ரிவன். நிறைய பேர் பிவோட் டேபிள் யூஸ் பண்ணுறாங்க. பிவோட் டேபிளில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக ஃபார்முலாஸ் போட்டு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது அடிஷ்னலாக ஏதாவது ஒரு வேல்யூவை ஆட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த டேட்டா ரீப்ளேஸ் ஆகிறதுக்கான ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கும். இந்த டேட்டாவும் ரீப்ளேஸ் ஆகிரும். இப்படி செய்யாமல் எப்படி இந்த மாதிரி இந்த பிவோட் டேபிளுக்கு உள்ளேயே அந்த டிஃப்ரென்ஸ் கால்குலேஷன் ஃபீல்டை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி எப்படிப்பட்ட கால்குலேஷனை வேண்டுமானாலும் பிவோட் டேபிளுக்கு உள்ளேயே செய்ய முடியும். இதை நீங்கள் செய்கிறதுக்கு பிவோட் டேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பிவோட் டேபிள் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபீல்ட் அண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கால்குலேட்டட் ஃபீல்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல அதுக்கான நேமை கொடுத்துருங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்தில் எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூவை மைனஸ் பண்ணணும், இல்லைன்னா எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூவை டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இதை கொடுத்துருங்க. இப்போ சேல்ஸ் ப்ரைஸ்லேருந்து எனக்கு மைனஸ் பண்ணணும் ப்ராடக்ட் ப்ரைஸை. ஸோ நான் இதை பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே அந்த டிஃப்ரென்ஸ் ஆட் ஆயிரும். இப்போ நான் ஏதாவது ஒரு அடிஷ்னல் கேட்டகரியை ஆட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா பிவோட் டேபிள் ஜஸ்ட் மூவ் தான் ஆகும், எனக்கு இந்த டேட்டா ரீப்ளேஸ் ஆகாது. இப்படி பண்ணிங்க அப்படின்னா பிவோட் டேபிளில் கால்குலேட்டட் ஃபீல்ட்ஸை ரொம்ப சுலபமாக யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க.